மிஸ் நித்யா. எங்கள் வயல் வந்து சீரசம்பா, மணிச்சம்பா, இன்னொரு ஏதோ ஒரு அரிசி, இட்லி அரிசி, மூணுமே வந்து இயற்கை விவசாயம் தான், பாரம்பரிய நெல் தான் போட்டிருக்கோம். எங்களோடது இன்னும் காய் பச்சையாக தான் இருக்குது. நெல்லெல்லாம் அது நல்லா காஞ்சி பழுத்து அதுக்கப்புறம் தான் அறுவடை பண்ணணும். அதனால் அது தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. தண்ணி விடணுமா அந்த நேரத்தில், கதிர் விடுற நேரத்தில் தண்ணி விடலைன்னா அந்த பதறா போயிடுமா. அதனால தண்ணி விட சொன்னாங்க. அதனால் தண்ணி பாஞ்சிட்ருக்கு மோட்டாரில். சரி போய் பார்ப்போம். பள்ளம் மேடு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். எந்த அளவுக்கு தண்ணி பாஞ்சிருக்குன்னு தெரியல. அதுக்காக தான் வயல் ஃபுல்லாக போய் ஒரு ரவுண்டு அடித்து பார்ப்போம் எந்த அளவுக்கு தண்ணி பாஞ்சிருக்கு அப்படின்ட்டு பார்க்க போகிறேன். பக்கத்து வயல்லாம் அறுவடை முடிஞ்சு வைக்கெல்லாம் குமிச்சு வச்சுருக்காங்க. எங்கள் வயல் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போட்டோம். சில இது இடையில பழுதாயிடுச்சு நாற்றுலாம். அந்த இடம்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது, கேப் விழுந்துருக்கு. தண்ணி வந்து இந்த இடத்துலலாம் ரொம்ப பாயலை. இந்த இடம்லாம் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதுனால தண்ணி ரொம்ப பாயலை. எல்லா இடமும் சமமாக தான் டிராக்டர் உழுதும். ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சில இடம் மேடாக இருக்குது, சில இடம் பள்ளமாக இருக்குது. அடுத்த தடவை தான் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரே சமதளமாக வைக்கிறதுக்கு ஏதாவது மட்டம் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிராக்டர் சும்மா சும்மா உழுதுச்சு. எந்த அளவுக்கு உழுவுறோமோ அந்த அளவுக்கு பயிர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நண்டு நிறைய இருக்குது. இயற்கை விவசாயத்தினால கெமிக்கல் போடாதனால அங்கங்கே நண்டு நிறைய இருக்குது. இந்த பெண்கள் வந்து களை எடுக்கிறப்ப ஒரு பாக்கெட்டை தனியாக கையில் வச்சுப்பாங்க நண்டு பிடிக்கிறதுக்காகவே. அதில் வந்து நண்டை பிடிச்சி போட்டுப்பாங்க. அதில் கொஞ்சம் அவங்களுக்கு சந்தோஷம். நம்மளும் ஒன்றும் சொல்ல முடியாது, வேலையை மட்டும் பாருங்கள், நண்டெல்லாம் பிடிச்சிட்ருக்காங்கன்னு சொன்னால் பிடிச்சிப்பாங்க. அதனால் சொல்கிறது கிடையாது எதுவும். சரி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறது. எதுவும் வேலை செய்கிறதே பெருசு இந்த காலத்தில். அப்படி ஆகிப்போச்சு. நல்ல விதமாக உங்கள் வயல் மாதிரி நினச்சி வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை பாருங்கம்மா நல்லபடியான்னு பணிவாக கேட்டால் தான் இந்த காலத்துலலாம் வேலை நடக்கும். இது ஒரு பூச்சி கத்துது, குருட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பூச்சி கத்திட்டு கிடக்கு. தண்ணி பாஞ்சிருக்கு, பரவாயில்ல. காலையிலே தண்ணியை போட்டாச்சு. அந்த ஒரு 10 மணிக்கு மோட்டரை ஆன் பண்ணேன். அப்போலேருந்து தண்ணி ஓடிட்டு தான் இருக்குது. பக்கத்து வயலில் ஏதாவது தண்ணி லீக்கேஜ் ஆகுதா அதை வேறு பார்க்கணும். ஓட்டை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வரப்பில் தண்ணி லேசாக வருது. அது எங்கே வருது, நம்ம வயல்லேருந்து வருதா இல்லை வேறு ஏதாவது தண்ணியா அப்படின்னு பார்க்கணும். தண்ணி பாஞ்சிருக்கு, ஓரளவு பாஞ்சிருக்கு. லாஸ்ட்டு வரைக்கும் போய் பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு பாஞ்சிருக்குன்ட்டு. இடையில நண்டு ஓட்டை விட்டு வச்சுருக்கு, குட்டி குட்டியாக நண்டு. நண்டு இருக்கா என்னன்னு தெரியல. புல்லு நிறைய இருக்குது. புல்லு அறுக்கலாம் இருக்குது. நம்ம வயல் பக்கமே இருக்குது, புல்லு அறுத்துக்கலாம். ஆனாலும் வேறு யாராவது வந்து அறுத்துட்டு போயிடுவாங்க. கேட்க முடியாது. கேட்டால் புல்லை தானாங்க அறுக்குறோம், நாங்கள் சொத்தையாக எடுத்துகிட்டு போகிறோம்னு கேட்பாங்க. அதனால் ஒன்றும் பேச முடியாது. பார்த்திங்களா, இந்த பக்கம் புல்லெல்லாம் அறுத்துருக்காங்க. நேற்று தான் இங்கெல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்துருக்காங்க புல்லெல்லாம் சுத்தமாக. நமக்கு அறுக்கிறதுக்கு நேரம் கிடையாது, சரியாக அறுக்கவும் தெரியாது. அதோட வந்து வீட்டுக்காரவங்க காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க, லெக்சரராக. அவங்க பேர் கெஸ்ட் லெக்சரர். நமக்கு வீட்டு வேலைங்க, மாமியாரை பார்க்கணும், மாடுகளை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணுன்ட்டு பொழுது போயிடுது. சுத்தமாக அறுத்து எடுத்துருக்காங்க புல்லை. அவ்வளோ இருந்துச்சு, எல்லாத்தையும் அறுத்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நாங்கள் பண்ணையாள் பண்ணை நடவெல்லாம் வச்சுக்க கிடையாது, நாங்களே பார்த்துக்கிறது வேலையெல்லாம். எதுக்கு அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு, நம்மளே வீட்டில் இருக்கிறோம். பார்ட் டைம் ஜாப் ஏதாவது பார்த்து சம்பாதிக்கணும்னு ஆசை தான்.
வீட்டை போட்டு போக முடியல. வீட்டு வேலையே இவங்கெல்லாம் பாதுகாக்கிறதுலே சரியாக இருக்குது. விட்டுட்டு போய் வேலை பார்த்தாலும் சரியாக நமக்கு சாப்பாடு சரியாக சாப்பிட முடிய மாட்டேங்குது. உடம்பு தான் கெட்டு போகுது. அதுக்கு ஒரே இதில் வீட்டு வேலையை பார்த்துட்டு நாட்டை பார்த்துட்டு வயலை பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி இருந்துகிட்ருக்கேன். வீட்டுக்காரங்க வாங்குற சம்பளத்தை வச்சு சீக்கிரமாக செலவு பண்ணிப்போம், குடும்பத்தை ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தண்ணி இன்னும் பாயலை. இந்த இடம்லாம் தண்ணியே வரல. அவ்வளோ நேரம் தண்ணி ஓடிச்சு, இங்கெல்லாம் வரல. மேடாக இருக்குது இந்த இடம்லாம். வேறு முடிஞ்சிட்டு 3 வகையான நெல் போட்டிருக்கோம், விளைஞ்சிருக்கு. எவ்வளோ நாள் ஆகும்னு தெரில அறுவடைக்கு. பொழுது போன நேரமாக இருக்குது. வயல்லாம் ரொம்ப வரக்கூடாது, பூச்சி போட்டு நிறையா இருக்கும், பாம்பெலாம் இலையும். நன்றி, வணக்கம்.